ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட்டையும் தேங்காவையும் வச்சு ஒரு சூப்பரான பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பர்ஃபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த கேரட் பர்ஃபிக்கு நான் வந்து ஒரு 6 கேரட் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸில் தான் எடுத்திருக்கேன். எடுத்து துருவி வச்சுருக்கிறேன். நான் துருவின கப் அளவுக்கு தேங்காவையும் துருவி எடுத்திருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு கேரட் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஸ்வீட் கோவா வந்து 200 கிராம் எடுத்திருக்கிறேன். அதனால் நான் வந்து சர்க்கரை வந்து ஒரு அரை கப்பு தான் எடுத்திருக்கிறேன். சின்ன சைஸில் அரை கப் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து ஸ்வீட் இல்லாத கோவா வாங்கினீங்கன்னா சர்க்கரை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 200 ml வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கிறேன். கார்னிஷிங்காக நான் பாதாம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கிறேன். வாங்க நம்ம இப்போ கேரட் பர்ஃபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில் வந்து நம்ம 2 டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டை ஃபஸ்ட்டு நம்ம இந்த நெய்யில் கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு நம்ம தேங்காவை சேர்த்து வதக்கிக்கலாம். கேரட் பார்த்தீங்கன்னா வந்து நான் துருவி வந்து சேர்த்துருக்குறேன். சப்போஸ் நீங்கள் திருவலை அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கூட நீங்கள் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கேரட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு நம்ம துருவி வச்சு அந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். இதை ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்த பிறகு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து இதை நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு லிட்டை போட்டு நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம 200 ml பாலை சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்த பிறகு நம்ம எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா நம்ம லிட்டை போட்டு மூடி வைப்போம். பாலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேமில் மூடி வைப்போம். கேரட் வந்து நல்லா குக் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிட்டை போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மூடி வச்ச பிறகு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த பால்லாம் பாருங்கள் நல்லா இழுத்துக்குச்சு. கேரட்டும் நல்லா வதங்கிடுச்சு. தேங்காயும் நல்லா இதுவாயிடுச்சு. இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துட்டோம். அடுத்தது நான் ஸ்வீட்டான கோவா வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சிட்டிக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போதான் வந்து இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக காமிக்கும். அதனால இது நல்லா கிண்டி நல்லா சுருண்டு வரணும். அதனால் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். இதை நம்ம வந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம நெய் சேர்த்துருக்கோம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம நுணுக்கி வச்ச ஏலக்காய் பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து சூப்பரான கேரட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை கண்ணாடி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஒரு கண்ணாடி ட்ரேயில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த கேரட் பர்ஃபியை சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம வந்து ஒரு கண்ணாடி ட்ரேயில் போட்ட பிறகு நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு பர்ஃபி வந்து நல்லா வந்து அழகாக வரும். ஆறின பிறகு அப்போ தான் அழகாக நமக்கு பர்ஃபி கிடைக்கும். இது வந்து நல்லா ஆறின பிறகு நம்ம இதை வந்து திருப்பி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆறிடுச்சு. இது மேலே நம்ம கார்னிஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சூப்பரான கேரட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பலாப்பழ பர்ஃபி செஞ்சுருக்கிறோம். நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.